தனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேறு. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும் வேறு எங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில். உயிர் தமிழே, உன்னை இந்த அவையிலே வணங்கி மகிழ்கின்றேன். வீழ்ச்சியுற்ற தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும். சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தண்டை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் காய் சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும். கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தமிழகத்தினுடைய முதல்வராக வீற்றிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மாமனிதரின் 72வது பிறந்த நாள் விழா KSR கல்வி நிறுவனங்களின் சார்பாக சீரும் சிறப்புமாக இங்கே கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்விலே தலைமையேற்று சிறப்பித்திருக்கின்ற, பெருமை சேர்த்திருக்கின்ற, மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் KS மூர்த்தி ஐயா அவர்களே, சிறந்த முறையிலே மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தகவலர், அவரை இந்த வேளையிலே வணங்கி மகிழ்கின்றேன். இங்கே வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற உயர்திரு வட்டூர் G. தங்கவேல் அவர்களே, முன்னிலை வைத்து சில கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கின்ற திருச்செங்கோடு நகர கழகத்தினுடைய செயலாளர் T. கார்த்திகேயன் அவர்களே, இந்த பட்டிமன்ற நிகழ்வினை வேந்தர் தொலைக்காட்சியின் சார்பாக நடத்த வேண்டும் என்று என்னிடத்திலே பொறுப்பினை ஒப்படைத்திருக்கின்ற அருமைக்குரிய என்னுடைய இளவல் ரவிக்குமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, எல்லோருமே கலைஞருடைய தொண்டர்கள், தளபதியினுடைய பற்றாளர்கள், வந்திருக்கக்கூடிய அனைவரும் கலைஞரின் உடன்பிறப்பு. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பட்டிமன்றம் மிக சிறப்பாக நடக்க வேண்டுமானால் அதனை உற்சாகத்தோடு மிகவும் ஆர்வத்தோடு கண்டு கழித்து கேட்க வந்திருக்கக்கூடிய மாணவிகளே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். மாண்புமிகு தமிழக முதல்வர், உங்களுக்கெல்லாம் தெரியும் யாருன்னு தெரியும், மு.க. ஸ்டாலின். ஆனால் அவர் முதலமைச்சராக பதவியேற்கின்ற பொழுது அவருடைய பெயரை எப்படி உச்சரித்தார் என்றால், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தாரு பாருங்க. அங்கேயே அவரை பற்றிய பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்களை தவிடுபடியாக்கி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அன்றைக்கு பதவியேற்றார் 2021. 72வது பிறந்த நாள். ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த நிர்வாகியாக, ஒரு தலைவராக, இது அனைத்திற்கும் மேலாக ஒரு சிறந்த தொண்டனாக, சிறந்த உழைப்பாளியாக, மு.க. ஸ்டாலின் என்றாலே தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழர் நெஞ்சங்களிலும் வரக்கூடிய ஒற்றை சொல் உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. அதுதான். அந்த உழைப்பு இருந்தால், தளராமல் தோல்வியை கண்டு முன்னேறி கொண்டிருந்தால், நமக்கான வாய்ப்பு கிட்டும் வரை காத்து கொண்டிருந்தால், பொறுமை இருந்தால், யாரும் உச்சத்தை தொடலாம் என்பதற்கு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஒரு சாட்சியாக இருக்கிறார். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரராகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவராகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவராகலாம். உள்ளபடி அந்த மூன்றும் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உண்டு என்று சொன்னால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாகத்தான் இருக்க முடியும். அவருடைய கருணை நிறைய சொல்லாது. காலை உணவு திட்டம், அது நிறையா இப்போ சோதனைகள் சாதனைகள் பற்றி நான் தலைப்புக்குள்ளே இப்போ நான் போகக்கூடாது. தலைவரே சொல்லிட்டார் பார்த்தீங்களா, காலை உணவு திட்டம் போடுகிறாருன்னு. அவர் இடத்திலே நல்ல கருணை, கருணை பார்வை இருக்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. அதை போல கடமை,
திராவிட முன்னேற்றக் கழகத்தினை பல்வேறு காலகட்டங்களிலே இளைஞர்களை எல்லாம் கட்டுக்கோப்பாக இந்த கட்சிக்குள் வைத்து காப்பாற்றிய ஒருவர், கடமை தவறாதவர். 365 நாட்கள் ஒரு வருடம் என்று சொன்னால் 300 நாட்கள் பொதுக்கூட்டங்களிலே கலந்து கொண்டு தொண்டர்களை சந்திக்கக்கூடிய ஒரு தலைவர், கடமை தவறாத ஒருவர். அதே போல பொறுமை, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் முதலமைச்சர் ஆக முடியாது. நாம் பல பேர் பொறுமை அவரிடத்திலே பாருங்க. எப்போ ஒரு முதல்வராக இருக்கார், இப்போ தான் ஒரு 4 வருஷம், 67 வயசுக்கு மேலே, 67 வயசில் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக 14 வயதிலேயே அரசியலில் ஈடுபட்டவர். அந்த காலகட்டத்திலேயே உழைப்பை தொடங்கி இருக்கிறார் என்கின்ற போது உழைப்பு என்பது 14 வயதிலேயே அவருடைய இரத்தத்தோடு ஊறிவிடுகிறது. அது அப்படியே தொடர்ந்து கொண்டு போய் 1982-83 காலகட்டத்திலே தமிழ்நாடு தழுவிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினோட ஒரு இளைஞரணி அமைப்பு என்கின்ற ஒரு கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு ரொம்ப நாள் பல காலங்கள் பொறுத்திருந்து, எனக்கு தெரிந்து 2003 தான் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை செயலாளராக வருகிறார். அதற்கு பிறகு 2008 தான் பொருளாளராக வராரு. 2009 தான் துணை முதல்வராக வருகிறார். 2017 செயல் தலைவராக வருகிறார். 2018 திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். பொறுப்பேற்று அவர் சந்தித்த அத்துணை தேர்தல்களிலும் தொடர்ந்து வெற்றி வாகை சூடி கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் இன்றைக்கு அவர்தான். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராகவும் தமிழகத்தினுடைய முதல்வராக விளங்கக்கூடிய நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், அவருடைய ஆகாயம் தழுவிய நீடித்த புகழுக்கு காரணமாக இருப்பது அவருடைய வாழ்நாளிலே அவர் சந்தித்த சாதனைகளா? நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன சாதனைகளை செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அப்பா என்கின்ற ஒரு ஸ்தானத்திலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்றார், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன், நீதி தவறாமல் முறையான ஆட்சியை எவன் செய்கிறானோ ஒரு நாட்டிலே, ஒரு நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அவருடைய தேவை அறிந்து அதை செய்து முடிக்கக்கூடிய தலைவன், மன்னன் அல்லது முதல்வர், அவன் இறை என்கின்ற நிலையிலே வைத்து போற்றப்பட வேண்டியவன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 72 வயதை தொட்ட நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுடைய ஆகாயந்தழுவி நல்ல பேர் வச்சுக்கார் தம்பி. அது பாருங்க, எத்திக்கும் நிறைந்திருக்கும் தித்திக்கும் முதல்வரின் அப்பா. காரணம், சந்தித்த சோதனைகளா சாதித்த சாதனைகளா? 4 பேர் வந்திருக்கிறார்கள். இந்த பக்கம் சந்தித்த சோதனைகள் பேசுவதற்காக திருச்செங்கோடியிலிருந்தே வந்திருக்கிறார் ஒருவர், ஆர் சுரேஷ்குமார் அவர்கள். ஊருக்கு துணையா பேச வந்திருக்காரு. திருவண்ணாமலை தி. காளிதாஸ். இந்த பக்கம் 2 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் 2 வந்திருக்கிறார்கள். சாதனைகள் தான்யா. என்னப்பா இந்த 4 வருஷத்திலே எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பேசுறதுக்கு இங்கே 2 பேர். கடலூர் தனியவேலன் ஒரு சிறந்த பேச்சாளர், கடலூரில் இருக்கார். தம்பி தனியவேல் அப்படியே ஒரு எழுச்சியோடு பேசக்கூடியவர், உணர்ச்சி மிக்க பேச்சாளர். இப்போ தான் சகோதரியை நான் பார்க்குறேன். இந்த அணியில் சிங்கப்பன், சி. புவனேஸ்வரி, இவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. தொடக்கி விடுவோம். முதல்ல யார் பேச போகிறாங்க தெரியுமா? சந்தித்த சோதனைகளே என்று இந்த பட்டிமன்றத்தை உங்களுடைய பலத்த கரகோஷத்திற்கு இடையிலே பேச வருகிறார் திருவண்ணாமலை தி. காளிதாஸ். நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் இங்கு வந்திருக்கின்ற திமுக கழகத்தைச் சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், கழக தொண்டர்களுக்கும், மாணவ மாணவியருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1967 நம்முடைய தளபதி அவர்களுடைய வயது 14. 1968 நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்களுக்கு மணிவிழா கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அறிஞர் அண்ணா அவர்களிடம் போய் தேதியை கேட்கிறார், அவரும் கொடுத்து விடுகிறார். அப்போ உட்காந்து அறிஞர் அண்ணா பேசிக்கிட்டே இருக்காரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் வாயில் இருந்த எச்சை நம்மளுடைய
தளபதியார் அவர்கள் முகத்தில் விழுகிறது. அப்போ தளபதியே சொன்ன வார்த்தை அது. அவர் வாயிலிருந்து வந்து என் முகத்தில் விழுகின்ற எச்சில் அது எச்சில் அல்ல, எனக்கு பாராட்டப்படுகின்ற பன்னீர் என்று கூறுகிறார். அந்த அளவுக்கு அவர் அறிஞர் அண்ணா மீது வைத்திருந்த பற்று. 1975 to 77 அந்த காலகட்டங்கள் வந்து அவசர நிலை பிரகடனம் உருவாக்கப்பட்ட காலகட்டங்கள். அப்போது நம்முடைய தளபதியார் அவர்கள் அதற்கு எதிராக போராடினார். அந்த போராட்டத்திற்காக மிசா சட்டம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகிறார். கைது செய்ததோடு மட்டுமல்லாமல் சிறையில் சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்படுகிறார். அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் மிக மிக அதிகம். இதில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. கள்ளக்குடி போராட்டத்தில் கலைஞர் அவர்கள் சிறையில் இருக்கிறார். அப்பொழுது தயாளு அம்மாள் அவர்கள் அவரை சந்திக்க செல்கிறார். அப்பொழுது அவர் கைக்குழந்தை 5 மாத கைக்குழந்தையாக இருந்தவர் நம்மளுடைய தளபதியார் அவர்கள். அதே மாதிரியே 1976 சிறைக்கு செல்லும் பொழுது நம்மளுடைய துர்கா அம்மா அவர்கள் நம்ம தளபதியை பார்க்க போறாங்க. அப்போ நம்ம உதயநிதி அண்ணன் வயிற்றில் 5 மாத குழந்தையாக இருந்தார். சிறப்பு. இப்படியாக கலைஞர் அவர்கள் முதற்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு இந்த கழகத்திற்காக தன்னுடைய உயிரையே துச்சம் என நினைத்து போராடி கொண்டிருந்தார்கள் என்றால் இது சவால்கள் அல்லாம சோதனைகள் மட்டுமே ஐயா. சோதனைகளுக்கு பிறகுதான் சாதனைகளே கிடைக்கும். நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நிலையும் சோதனைகளை தாண்டித்தான் ஆக வேண்டும். நாம் நடக்கும்போது எதிரில் ஒரு முள் இருக்கிறது என்றால் நடப்பதை நிறுத்தி விடுவோமா? முள்ளை தூக்கிவிட்டு செல்லுவோம். நடப்பதற்கு சிரமமாக இருந்தால் ஓடுவதற்கு சிரமமாக இருந்தால் அப்படி என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எந்த காலகட்டத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டால் அந்த தடையை கண்டு தளராதீர்கள், தொடர்ந்து முயற்சியை செய்யுங்கள், வெற்றி பெறலாம் என்பதற்கு முழு முதற் உதாரணமாக இருந்தவர் நம்முடைய தளபதி அவர்கள். அவர் 1983 திமுக இளைஞரணி என்ற அணியை மாநிலம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக இளைஞரணியின் செயலாளராக செயல்பட்டு கொண்டிருந்தவர் நம்மளுடைய தளபதி அவர்கள். 1984 முதலில் சட்டசபை தேர்தலில் நிற்கிறார். எங்கு தெரியுமா? 1000 விளக்கு தொகுதியில KA கிருஷ்ணசாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மிகப்பெரிய ஜாம்பவான். அவரை எதிர்த்து நின்று போராடுகிறார். 2292 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார் நம்மளுடைய தளபதியார் அவர்கள். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானை எதிர்த்து வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டார். அவ்வளவுதான். அதன் பிறகு 1989 அதே KA கிருஷ்ணசாமி எதிர்த்து போராடுகிறார். கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெறுகிறார். அதுதான் அவர் ஒரு தோல்வி அடையும் பொழுது அதை கண்டு துவளவில்லை. மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து போராடினார். வெற்றி கிடைத்தது. 2001 அதே மாதிரியே மறுபடியும் தேர்தல் வருது. அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறார். ஆனால் அப்போது நம்ம திமுக அணி பார்த்திங்கன்னா ஆட்சியில் இல்லை. அம்மையார் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். வந்த உடனே எப்படியாவது இவரை ஒழிக்க வேண்டும், இவரை இயங்க விடக்கூடாது என்பதற்காக ஒருவர் இரு பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்து அவர் மேயர் பதவியிலிருந்து அவர் விலக வைக்கிறாரு. விலக வச்சுட்டு ஏதாவது ஒரு சட்டமன்றத்தில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற நிலைமையை உருவாக்கினது ஆளுங்கட்சியில் இருந்த அம்மையார் அவர்கள். இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா 2006 தேர்தலில் அவர் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையில் அமைச்சராகிறார். இவ்வளோ காலகட்டங்கள் போராடி 2006 தான் அமைச்சர் என்ற பதவியே நம்மளுடைய தளபதியாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அவருடைய சோதனைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். 2008 தான் பார்த்திங்கன்னா திமுக பொருளாளர் என்ற பதவி கிடைக்குது. 2018 திமுக தலைவர் என்ற பதவி கிடைக்குது. 2018 பிறகு அவர் 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று முதல்வராக பதவியேற்கிறார். அந்த முதல்வராக பதவியேற்கும் பொழுது துர்கா அம்மா அக்கா கண் கலங்குறாங்க. கண் கலங்கும் போது அவர் கூறுகிறார், என்னுடைய மிகப்பெரிய சக்தி துர்கா அவர்கள்தான் என்று கூறுகிறார். ஏனென்றால் அவர்கள் அரசியல் குடும்பத்தில் இருந்து வரவில்லை, சாதாரணமான பாமர மக்கள் குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான். அரசியல் என்னவென்றே தெரியாது, பக்குவம் கிடையாது. அப்படி இருந்தாலும் இவரை முழு முதற் அரசியல்வாதியாக செயல்பட வைத்தவர் அவருடைய மனைவி துர்கா தான் என்று நான் சொல்லவில்லை, அவரே சொல்லியிருக்கிறார். என்னுடைய கஷ்ட காலங்களிலும் சரி, நன்மை தீமைகளிலும் சரி, நான் மேடு பள்ளங்களிலும் சரி, அனைத்திலும் என் கூட இருந்து எனக்கு சக்தியாக இருந்தவர் துர்கா தான்
என்று சொன்னவர் நம்மளுடைய தளபதியார் அவர்கள். ஸ்கூல் பேக்கில் 2 பேர் படம் இருக்குது, அந்த 2 பேர் படத்தை எடுக்கணும், எடுத்து நம்மளுடைய தளபதியார் படத்தை போடணும்னா 14 கோடி செலவாகும்னு சொன்னாங்க. 16 கோடியை நீங்கள் வீணடிக்க வேண்டாம், அந்த படம் அப்படியே இருக்கட்டும் என்று சொன்னவரும் நம்மளுடைய தளபதி தான். மத்திய அரசு நிதி தரவில்லை எனில், முக்கியமான விஷயம் இதுதான், மத்திய அரசு நம்ம நிதியே தரலை. அப்போ அவங்க சொல்கிறாரு நம்மளுடைய தளபதியார் அவர்கள், மத்திய அரசு நிதி தரவில்லை எனில் என்னுடைய இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் கூட்டம் நாங்கள் அல்ல என்று சொன்னவர் நம்மளுடைய தளபதியார் அவர்கள். எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் திராவிட மாடல் ஆளும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அபார வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காளிதாஸ் சும்மா பொங்கிட்டாரு, சென்டிமெண்டலாக நிறைய விஷயம் சொல்லியிருக்காருயா. இதுக்கு பதில் சொல்கிறது நீங்கள் தான் வரீங்க. யார்? அதெல்லாம் கிடையாதுயா, அது சோதனையெல்லாம் அதெல்லாம் தூக்கி விட்டு எரிஞ்சு தொடச்சி எரிஞ்சிட்டு இன்றைக்கு சாதனையை நிகழ்த்துறார் பார். அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று முழங்குவதற்காக இங்கே வருகிறார் செல்வி சிங்கப்பெண் குரல் செல்வி சி புவனேஸ்வரி. காந்தல் ஆம்பல் அனிச்சம் குவளை குறிஞ்சி வெச்சி செங்கோடு வேரி தேமா மணிச்சிகை உந்துல் கூவிலம் எருளம் சுள்ளி கூவிடம் வடவனம் வாகை எருவை செருவிலை கருவிலை குரவம் குடசம் பகடம் பசும்படி காய ஆவிரை சிறுகுலை குருடற்கனி குறுகிலை குள்ளைப்பூ மருதம்பூ நெய்தல்பூ பாலைப்பூ தில்லைப்பூ திலகம்பூ மாம்பூ கோங்கம்பூ பொங்கம்பூ பாதிரி மலர் செற்கர் காளி மலர் தஞ்சப்பிள்ளி பிடவம்பூ வாழைப்பூ வள்ளிப்பூ தாளைப்பூ தனக்கம்பூ தாமரைப்பூ மவ்வல்பூ கொகுடி சேடல் செம்பல் செருத்தி அவரை செண்பகம் கரந்தை பயினி வாணி வேரல் சூரல் கோடல் கைமா கைதை வலை மரோடம் பித்திகம் சிந்துவாரம் நாகம் நரந்தம் நள்ளிரு நாரி காஞ்சி மணி குவளை பாங்கர் மராவம் தனக்கம் லவ்வம் ஈங்கை அடுப்பு ஆத்தி அவரை தோன்றி துவன்றை பிண்டி பிலாசம் உச்சிப்பு பிச்சிப்பு கரநொச்சிப்பு தும்பை துளாய் தோன்றி நந்தி நரவம் பாரம் பீரம் புன்னாகம்பூ புன்னைப்பூ குறுக்கத்திப்பூ ஆரல்பூ கால்வைப்பூ வேங்கைப்பூ புலகுப்பூ வாசிப்பு. இந்த 99 பூக்களுடன் அன்பு என்ற பூக்களையும் இந்த அரங்கத்தில் தூவி என் தாய்மொழியான தமிழையும் தமிழை நேசிக்கும் அத்துணை நெஞ்சங்களுக்கும் இந்த குட்டி தமிழச்சியின் வணக்கம். 99 பூக்கள், அப்பா, இன்னும் ஒரு பூ கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா 100 ஆகிடும். அருமை. அது சங்க இலக்கியத்தில் வர்றது சொல்கிறாங்க. அருமை. நடுவர் அவர்களே, பட்டிமன்றம்னாவே ஒரு சிறப்பு வணக்கம் யாருன்னா நடுவர் அவர்களுக்கு தான். அதிலும் நீங்கள் என்ன சாதாரண நடுவரா? அடியாருக்கு அடியாராய் அத்துணையும் கற்றவராய் சின்னவராய் பெரியவராய் பேச வைத்த உத்தமராய் முடியும் நரைக்காம மூளையும் நரைக்காம இப்படி அழகா அமர்ந்துட்டு இருக்கிற எங்க நடுவர் அவர்களுக்கு வணக்கம். வேற ரகசியமா? இன்னொரு 20 நாள் ஆனால் தெரியும் உனக்கு. சரி சரி சரி, எப்படியோ நல்லா சந்தோஷமா 4 வார்த்தை சொல்றிய, மகிழ்ச்சி. நடுவர் அவர்களே, தாய்க்கு ஒரு பிரச்சனை என்றாலும் சரி, தாய் மொழிக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் சரி, நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் சரி, ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் சரி, அங்கு ஒலிக்கின்ற முதல் குரல் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய குரலாகத்தான் இருக்கும். நடுவர் அவர்களே, இன்றைக்கான தலைப்பு எத்திக்கும் நிறைந்திருக்கும் தித்திக்கும் முதல்வரின் ஆகாயம் தழுவிய புகழுக்கு காரணம் சந்தித்த சோதனைகளா சாதித்த சாதனைகளா? சோதனைகளை கடக்கின்றவர்கள் எல்லாம் எத்திக்கும் நிறைந்து ஆகாயம் தழுவிய புகழை அடைந்துவிட முடியாது. நடுவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களைப் போல யார் ஒருத்தர் தன்னுடைய சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றுகின்றார்களோ அவர்கள்தான் எத்திக்கும் நிறைந்து ஆகாயம் தழுவிய புகழை அடைந்திருக்க முடியும். நடுவர்களே, இன்றைக்கு யாத்தாவோட கண்ணீரை துடைச்சிருக்காங்க நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். எப்படின்னா, யாத்தா சொல்றாங்க, நான் பெத்தெடுத்த பிள்ளை என்னை கைவிட்டுட்டான், ஆனால் நான் பெற்றெடுக்காத பிள்ளை தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாவை கொடுக்கறது மூலிமா கைவிடப்பட்ட புள்ள முன்னாடியே இன்னைக்கு இந்த சமூகத்தில் தைரியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கன்னு சொல்றாங்கன்னா அதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய சாதனை தான். நடுவர்களே, இன்றைக்கு ஆடிக்காரில் ஏசி காத்துல சொகுசா போகிறவங்களுக்கு மகளிர் விடியல் பயண திட்டம்ன்றது ஒரு சாதாரண திட்டமாக தான் தெரியும். ஆனால் என்னை போன்று அடுத்த வேளை உணவுக்கு கஷ்டப்படும் எத்தனையோ ஏழை குடும்பத்திற்கு தான் தெரியும் இத்திட்டம் ஒரு சாதாரண திட்டம் அல்ல, ஒரு சாதனை திட்டம் என்று. நடுவர் அருமை அருமைமா, உள்ளபடி கொடுத்து வச்சவங்கம்மா பெண்கள் ஃப்ரீயா பஸ், அதை ஃபினிஷ் கூட கட்டணம் இல்லாத ஒரு சலுகை நம்முடைய முதல்வர் வழங்கியிருக்கிறார் என்றால் அவருடைய அந்த மூலையிலே உதித்த ஒரு அருமையான திட்டம். இல்லபடி உலகத்திலே எங்கு நடக்கலாம் நினைக்கிறேன்.
உலகத்தில் வேறு யாவது எந்த நாட்டிலையாவது இது மாதிரி கட்டண சலுகை உண்டா? கிடையாது. அற்புதம், அற்புதம், சிறப்பு, சிறப்பு. நடுவர் அவர்களே, நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களை ஏன் திராவிட மாடல் நாயகன் என்று அழைக்கின்றோம் தெரியுமா? காலங்கள் மாற மாற திட்டங்களும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். பெண்களுக்கு பள்ளி வாழ்க்கை மட்டும் போதாது, அவர்களுக்கு கல்லூரி வாழ்க்கையும் முக்கியம் என்று உணர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு கல்லூரிகளில் படிக்கும் அத்துணை மாணவர்களுக்குமே புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் 1000 ரூபாயை வழங்கி வருகின்றார். எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் திராவிட மாடலுடைய ஆட்சி. ஏழை குழந்தைகளுடைய இறப்பை நிரப்பணும்னு நினைச்சனால்தான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை ஏழை பிள்ளைகளுமே தன் பிள்ளை போல பார்த்ததுனால தான் இப்படி ஒரு சாதனை திட்டத்தை கொண்டு வந்தார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். மக்களை தேடி மருத்துவம் என்ற இந்த திட்டத்தை கொண்டு வந்த நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை பாராட்டி ஐநா சபையே விருது வழங்கியிருக்கிறது என்றால் சிந்தித்து பாருங்கள், இது எவ்வளவு பெரிய சாதனை திட்டம் என்று. நடுவர் அவர்களே, நீங்க எந்த மாநிலத்தவரா இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்காரரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ளார வரும்பொழுது உங்களுக்கு ஏதேனும் ஒரு சாலை விபத்துகள் ஏற்பட்டால், விபத்து ஏற்பட்ட அந்த நிமிடத்தில் இருந்து 48 மணி நேரத்திற்கு தேவையான அத்துணை மருத்துவ செலவுமே தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ளும். இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, 253 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் 448 பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உயிரை காக்கும் உன்னதமான திட்டம். உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதையோடு அவர்களுடைய உடல் அடக்கம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கின்றார். அகதிகளாக வந்தவர்களுக்கு இருப்பிடம் தரக்கூடாது என்று 147 நாடுகள் கையொப்பமிட்ட போதிலும் இன்று வரை தமிழ்நாடு மட்டும் அதற்கு கையொப்பமிடவில்லை. அகதிகளாக வந்தவர்களுக்கு உணவையும் உடையையும் இருப்பிடத்தையும் வழங்கி அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு அகதிகள் முகாம் என்று இருந்த பெயரை மறுவாழ்வு முகாம் என்று பெயர் மாற்றியிருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மெரினா கடற்கரையில் நடைபாதை அமைத்து தருவதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவு மாதாந்திர உதவி தொகையை வழங்குவது நம்முடைய தமிழ்நாடு தான். இப்பேற்பட்ட பெருமை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு முழுக்க காரணம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான். அதனால தான் சொல்கின்றேன் நடுவர் அவர்களே, எத்திக்கும் நிறைந்து ஆகாயம் தழுவிய புகழை அடைந்திருக்கின்றார் என்றார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அவர் சந்தித்த சோதனைகளை எல்லாம் இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் செய்த சாதனைகள் தான் என்று தத்தி தாதூதி தாதூதி தத்தூதி துத்தி துததி துதித்த தாதூதி தித்தித்த தித்தித்த தாதேது தித்தித்த தித்தாதோ தித்தித்த தாது என்று இந்த மாபெரும் மேடையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்துணை அன்பான நெஞ்சங்களுக்கும் இந்த குட்டி தமிழச்சியின் நன்றியை கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மாணவர்கள் மத்தியிலே, அதுவும் பள்ளி மாணவிகள், அந்த 5ஆம் வகுப்பிலிருந்து படிக்கக்கூடிய இளம் மாணவிகள், அந்த அவர்கள் மத்தியிலே இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தெய்வமென தெய்வத்திற்கு நிகராக மதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவர் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. மிக அற்புதம். உடல் தானம் அதையும் செஞ்சுக்கிறார் அவர். இவரும் இவருடைய மனைவியும் துர்காவதி அம்மையாரும் மியாட்டா ஆஸ்பத்திரியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே உறுப்பு தானம் பண்ணிட்டாங்க. உறுப்பு தானம், அவர்களுடைய கல்லீரல், அவருடைய கிட்னி, அவருடைய கண், என்னென்ன உறுப்புகள் தேவையோ அதை எடுத்துக்கொள்வார்கள். உறுப்பு தானத்தை இவர்களும் செய்திருக்கிறார் என்றால் அப்படிப்பட்ட நாட்டுக்கே முன்னோடியான ஒரு முதல்வரை அறிவுறுத்துவது என்பது வேறு. அறிவுரை யார் வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் அதை செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதல்வராக நம்முடைய முதல்வர் திகழ்கிறார். அற்புதமாக சிறந்த பேச்சு. புவனேஸ்வரிக்கு ஒரு பலத்தை கைப்பற்றக்கூடிய இதற்கு பதில் சொல்லணும். திருச்செங்கோட்டை சார்ந்த ஆர் சுரேஷ்குமார் அவர் மேடையில் முழங்க வருகிறார். வாங்க. சோதனைகளே அப்படிங்கிறார். பெரும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, தளபதியுடைய புகழுக்கு காரணம் சாதனைகளை காட்டிலும் ஒருபடி மேல் சேர்ப்பது சோதனைதான் என்ற கருத்தில் நான் திண்ணமாகவே இருக்கின்றேன். சகோதரர் சோதனையான அத்தனை பக்கங்களையும் தொட்டு சென்றிருக்கிறார். அதை நான் சற்று ஆழமாக பேச விரும்புகிறேன். தளபதியுடைய சோதனையான பக்கங்களை பேச வேண்டுமானால் மீசா என்னும் பக்கத்தை நாம் புறந்தள்ளிவிட்டு சென்றுவிட முடியாது.
ஜனவரி 31, 1976 தலைவர் கலைஞருடைய ஆட்சி கலைக்கப்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகிறார்கள். தளபதியை காவல்துறை தேடி வருகிறது. தளபதி செங்கல்பட்டுக்கு அருகே உள்ள மதுராந்தகம் எனும் இடத்தில் முரசே முழங்கு எனும் பத்திரிகை நாடக பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக இருக்கிறார். தலைவரை காவல்துறை தேடி வருவதாகவும் தலைவர் கலைஞர் தளபதியை காவல்துறையிடம் ஒப்படைப்பதாக வாக்குறுதி கொடுத்து விட்டார் என்ற செய்தியும் வந்து சேர்கிறது. மீசா எனும் கோர முகத்தை முழுவதுமாக அறிந்து வைத்திருந்தவர்தான் தளபதி. ஆனால் பயப்படவில்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்து விட்டார். அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற கடமையுணர்வோடு கோபாலபுரம் செல்கிறார். தலைவர் கலைஞரை சந்திக்கிறார். தலைவர் கலைஞர் தளபதியை பார்க்கிறார். மீசா எனும் கோர முகத்தை அங்குலம் அங்குலமாக தெரிந்து வைத்திருப்பவர் கலைஞர். தளபதி பயப்படவில்லை, அச்சம் கொள்ளவில்லை. மாறாக தலைவர் கலைஞர் கண்கலங்கி போகிறார். வெறும் 22 வயதை நிரம்பிய இளைஞன், திருமணமாகி 5 மாதங்கள் தான் ஆகிறது. மீசா என்னும் கொடிய சட்டத்தில் கைது செய்யப்பட்டு போகின்ற தளபதி திரும்பி வருவாரா என்பதெல்லாம் $1000 கேள்விகள். அதனால் கண்கலங்கி தளபதியின் நெற்றியிலே முத்தமிட்டு வழி அனுப்பி வைக்கிறார். தளபதி அவர்கள் ஒவ்வொருவராக சென்று விடைபெறுகிறார். இறுதியாக அன்னை துர்கா ஸ்டாலினை சந்திக்கிறார். திருமணமாகி 5 மாதங்களே ஆகின்றது. அன்னையும் தளபதியும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். அன்னை துர்கா ஸ்டாலின் அப்படியே வெடித்து அழுகிறார். சொல்வதற்கு வார்த்தை இல்லை. ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாத காலகட்டம். தேற்றுவதற்கு வார்த்தை இல்லாமல் தளபதி அவர்கள் மத்திய சிறைச்சாலை செல்கிறார். அங்கு ஒரு கொட்டடியில் அடைக்கப்படுகிறார். அந்த கொட்டடியில் 8 பேர் தான் நிற்கவே முடியும். இவரோடு சேர்த்து இப்பொழுது 9 பேர். இப்பொழுது 9 பேரும் படுத்தாக வேண்டும் அந்த கொட்டடியில். எப்படி படுப்பது? ஒருவரோடு ஒருவர் ஒட்டி, ஒருவர் மூச்சுக்காற்றை இன்னொருவர் வாங்க, கால்களை மடக்கியபடியே படுக்கிறார்கள். கடுமையான துர்நாற்றம் அடிக்கிறது. தளபதி அவர்கள் கால்களை நீட்டுகிறார். அப்பொழுது ஒரு பானை தட்டுப்படுகிறது. அந்த பானையை பார்த்து தளபதி கேட்கிறார், அண்ணே இந்த பானையை கொஞ்சம் எடுத்து வேற எங்காவது வச்சிட முடியுமானேன்னு கேட்கிறார். அதற்கு சொல்கிறார்கள், தம்பி அது யூரின் பானப்பா, இரவு முழுக்க அதைத்தான் நாம் கழிவறையாக பயன்படுத்தியாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். அன்று இரவே தளபதிக்கு புரிந்து போகிறது மீசா என்னும் காலம் எவ்வளவு கொடுமையாக இருக்கப் போகிறது என்பதும் தெரிகிறது. விடுகிறது. அறையும் குறையுமாக தூங்கி கண் விழிக்கிறார்கள். அடுத்த நாள் இரவு எங்கோ பெரும் அலறல் சத்தம் கேட்கிறது. பின்பு அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய காதை நெருங்க, கடுமையாக காவலர்களால் மனிதர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்பது புரிந்து போகிறது. அந்த சத்தம் மெல்ல தளபதியின் சிறை கதவை வந்து தொடுகிறது. சிறை கதவு திறக்கப்படுகிறது. அவர்கள் வைத்திருந்த லத்தி, மனித சதைகள் பிஞ்சு, ரத்தம் சொட்ட, இங்கு யாருடா தலைவர் மகன் என்று கேட்கிறார்கள். தளபதி அவர்கள் முன்னே வருகிறார். ஈவு இரக்கமின்றி அந்த காட்டு மிராண்டிகள் கடுமையான தாக்குதலை தளபதியின் மேல் நிகழ்த்துகிறார்கள். அடி தாங்க முடியாத தளபதி அப்படியே அந்த இடத்தில் மயங்கி விழுகிறார். விழுந்தபோதும் அவர்கள் விட்டபாடில்லை. தொடர்ந்து தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். அதை பார்த்து சகித்து கொள்ள முடியாத செட்டிபாபு தான் அவர் மீது விழுந்து அந்த அடியை எல்லாம் தன் மீது வாங்கி கொண்டு, பின்னர் அந்த அடியின் காரணமாக இருந்து போனதெல்லாம் மிகப்பெரிய சோகம். நடுவர் அவர்களே, மீசாவுடைய காலகட்டத்தின் கொடுமைகளை வார்த்தைகளால் விவரித்து விட முடியாது. எவ்வளவு கொடுமைகள்! இரவு முழுக்க நன்றாக தூங்க முடியாது. விடிந்தால் நீங்கள் கழிவறையை கூட சரியாக பயன்படுத்த முடியாது. வெறும் 3 கழிவறைகள் தான் 100 பேர் பயன்படுத்தியாக வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்படுவதோ வெறும் அரை மணி நேரம். ஒருவருக்கு 1 நிமிடம் கூட முழுமையாக கொடுக்கப்படாது. அதனால் சில நாட்களில் அந்த கழிவறையை பயன்படுத்தாமலே அந்த அவஸ்தையை அடக்கியபடி சில தினங்கள் அவர்கள் அப்படியே இருந்த தினங்கள் எல்லாம் உண்டு. போய் கூளை வாங்கினீர்கள் என்று சொன்னால் அந்த கூழில் வேப்பெண்ணெயை ஊற்றுவார்கள். சாப்பாட்டை வாங்கினீர்கள் என்றால் அந்த சாப்பாட்டில் மண்ணெண்ணெய் போடுவார்கள். அவர் சந்தித்த
சோதனைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. பின்னர் அந்த மீசாவிலிருந்து வெளிவருகிறார். முன்னை காட்டிலும் மன உறுதியோடு தீவிர அரசியலிலே பணியாற்றினார் என்பதுதான் உங்களுக்கான செய்தி. அருமை நண்பர்களே, பின்னாளில் ஒரு நிருபர் கேட்கிறார், எப்படி அந்த கடுமையான காலகட்டங்களை நீங்கள் கடந்து வந்தீர்கள் என்று கேட்கிறார். மாணவ செல்வங்களே, உங்களுக்கான செய்தி இங்குதான் காத்து கிடக்கிறது. தளபதி பதிலளிக்கிறார், கவனமாக கேளுங்கள். கூழில் வேப்பெண்ணெயை ஊற்றுவதும் சாப்பாட்டில் மண்ணள்ளி போடுவதும் உங்களை மனோரீதியாக சித்திரவதை செய்து மனச்சோர்வடைய செய்து இந்த இயக்கத்தை விற்று வெளியேற்றுவது, அதுதான் அவர்களுடைய நோக்கம். ஆனால் எனக்கு தெரியும், அது வேப்பெண்ணெய் தான், கசப்பு தான். அதை அப்படியே நான் உண்டுவிட்டேன் என்று சொன்னால் இந்த பிரம்மாதமான உடம்பு அதை சக்தியாக மாற்றி உடலுக்கு தெம்பை கொடுக்கும். நாம் தெம்போடும் உயிரோடும் இருக்க வேண்டியது அவசியம். அதனால் அதை அப்படியே உண்ண பழகிக்கொண்டேன் என்று பதிவு செய்கிறார். தலைவருடைய சோதனையான பக்கங்களை நாம் வாசித்து கொண்டே போகலாம். ஆனால் இந்த பக்கத்தையும் என்னால் கடந்து போக முடியவில்லை. ஒரு கட்டத்தில் தலைவர் கலைஞர் இறந்து போகிறார். 75 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். இந்தியா முழுமைக்கும் தேடினாலும் அவரோடு ஒப்பிட்டு ஒரு அரசியல்வாதியை நீங்கள் காட்ட முடியாது. எண்ணற்ற சாதனைகளுக்கு சொந்தக்காரர். அப்பேற்பட்ட தலைவர் கலைஞர் இறந்து போகிறார். அவருக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருந்தது, தன்னுடைய உடலை அண்ணாவின் பக்கத்திலே அடக்கம் செய்ய வேண்டும் என்பது. தலைவரின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக அன்றைய அதிமுக அரசிடம் சென்று முறையிடுகிறார்கள். ஆனால் அனுமதி அங்கே மறுக்கப்படுகிறது. மனசாட்சி இல்லாத மனிதர்கள் அதை கூட மறுக்கிறார்கள். கோடான கோடி தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் இது. அத்தனை தொண்டர்களும் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்த, கோபம் கொப்பளிக்க, தளபதியின் ஒற்றை வார்த்தைக்காக காத்து கிடக்கிறார்கள். ஒரு தலைவன் உருவாகிறான் என்றால் பல சோதனைகளை அவர் கடந்தாக வேண்டும். ஆனால் ஒரு யுகத்துக்கான தலைவன் உருவாகிறான் என்று சொன்னால் இயற்கை என்னவெல்லாம் செய்யும் என்பதற்கு இந்த இடம் மிகப்பெரிய உதாரணம் நண்பர்களே. கடுமையான மன நெருக்கடியும் மன உளைச்சலையும் சந்தித்த தளபதி உணர்ச்சி வசப்படவில்லை. மாறாக சமநிலையோடு சிந்திக்கிறார். நீதிமன்றம் செல்கிறார்கள், வழக்காடுகிறார்கள், வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வாங்கி வருகிறார்கள். முடிவு, தலைவர் கலைஞரை வெற்றி பெறச் செய்வதற்காக தன் தோளிலே தூக்கி சுமந்து வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறச் செய்த தளபதி அவர் இறந்த பின்னும் வெற்றி பெறச் செய்தார் என்பதல்லவா வரலாறு. எப்படிப்பட்ட தலைவன்! அந்த தீர்ப்பு வெளிவந்தவுடன் அத்தனை பேரும் உணர்ச்சிவசப்பட்டு கண்ணீர் சிந்த, தலைவா என்று கூச்சலிட்ட பொழுது அந்த பெரும் சத்தத்திலிருந்து உருவானவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தளபதியின் பக்கங்கள், சோதனையான பக்கங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும். கடுமையான காலகட்டத்தில் எப்படி கடக்க வேண்டும் என்பதை கற்பிப்பவையாகவும் இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், சாதனைகளை காட்டிலும் சோதனையே அவருடைய புகழுக்கு ஒருபடி மேல் சேர்த்தது என்று நான் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நண்பர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு கடுமையான காலகட்டத்தில் எப்படி கடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது ஒரு பேர் இயக்கத்தின் பெயர் மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதரும் படிக்க வேண்டிய தன்னம்பிக்கை புத்தகம் என்பதை மனதிலே ஏந்தி உங்கள் அகம் செல்லுங்கள். நன்றி. மிக அற்புதமான சிந்திக்க வைத்த பேச்சு. நம்முடைய முதல்வர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த 2 சம்பவங்களை ஆழமாக, விரிவாக, உருக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அது மிஸ்ஸா, அந்த சிறைச்சாலைய கொட்டடியிலே அவர்கள் பட்ட வேதனை, ரணகலம், உதைகள், வசைகள், எவ்வளவு சொல்லி மாளாது. நீதிமன்றத்திற்கு போய் கலைஞருக்கு அந்த இடத்தை பெற்று தந்தார். வாழ்நாள் முழுவதும் போராட்டத்தை சந்தித்த ஒரு தலைவன் கலைஞர் அவர்கள் தன்னுடைய மரணத்திலும் ஒரு போராட்டத்தை சந்தித்து அதில் வெற்றியை பெற்றார் என்றால் கிடைத்த தனயன் அப்படிப்பட்டவர். சிறப்பு தம்பி, சிறப்பு. இப்போ இந்த பக்கம் நிறைவாயிடுச்சு. சோதனைகள் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்.
இந்த பக்கம் இப்போ சாதனைகள் தம்பி தணிகைவேல் வராரு. இப்போ அந்த சோகத்திலேருந்து நம்மளை மாற்ற போகிறாரு. இலக்கணம் பல்வகை கொண்டிருந்தாலும் தலைக்கணம் சிறிதுமில்லா நம் தமிழுக்கு மேடையேற்றி அழகு பார்க்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்குவதில் பெருமை கொள்கின்றேன். பர்சை பார்க்கும் மருத்துவர்கள் உண்டு, பல்சை பார்க்கின்ற மருத்துவர்களும் உண்டு. அப்புறம் வேற எதை பார்க்குற? அடுத்தது சொல்லு. பல்சையும் பர்சையும் தவிர்த்துவிட்டு பல்லை பார்க்கும் மருத்துவர்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. டென்டிஸ்ட். எவ்வளவு அற்புதமான கண்டுபிடிப்பு காளிதாஸ். வழியில முள்ளு இருக்கும், அது எவ்வளவு பெரிய சோதனை. அதெல்லாம் கடந்து போனாதானே வாழ்க்கை, அதுதானே நாங்கள் சந்திச்ச சோதனைன்னு சொல்றோம். அப்படிலாம் கிடையாது. வழியில் முள் கிடக்கும், பல பேர் காலில் குத்திக்கிட்டு எவன்டா இங்கே முள்ளை போட்டதுன்னு திட்டிட்டு போவான். பல பேர் முள் பக்கமே போவாமல் ஓரமாக போவான். சில பேர் மட்டும்தான் பாதையில் கிடக்கின்ற முள்ளை தூர எறிந்துவிட்டு தன் பின்னால் வருகின்ற சந்ததிகள் சரியாக அந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று அந்த பாதையை சரி செய்துவிட்டு நடந்து செல்வார்கள். அதுதான் சாதனை. அப்படி செய்தவர்தான் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ரொம்ப அற்புதமான தலைப்பு நடுவர் அவர்களே. சாதித்த சாதனைகளா. ஒரு அப்பா என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட பெண்ணை ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்காரு. ரயில்வே ஸ்டேஷன் போன அப்பா பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காரு, தைரியமாக போமா, பத்திரமா போய் சேர்ந்ததும் அப்பாவுக்கு கால் பண்ணுமா, பத்திரமா ஏறி உட்காரு அப்படின்றாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி உட்காந்து அந்த பெண் சொல்கிறா, அப்பா ட்ரெயினில் யாரை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, தயவு செஞ்சு என்னை பஸ்ஸில் வேணால் ஏற்றி விட்டுருப்பா. அதெல்லாம் கிடையாது, நீ ட்ரெயினில் தான் போய் ஆகணும், பத்திரமா போ அப்படின்னு சொல்லி அப்பா ஒரு துண்டு காகிதத்தில் ஒன்றை எழுதி அவள் கைகளில் கொடுக்கிறார். அந்த கையில் கொடுத்த சீட்டை பிரித்து பார்க்கலான்னு அந்த பொண்ணு போகுது. அதெல்லாம் பிரிக்காதம்மா, பத்திரமா பேக்கில் வச்சுக்கோ, உனக்கு எப்போது பயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பேக்கை திறந்து அந்த சீட்டை எடுத்து பாரு, தைரியம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணும் ஏறி உட்காந்துட்டா. கொஞ்சம் தூரம் போக போக நிறைய ஆண்கள் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறாங்க. இவளுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பா ஒரு துண்டு காகிதம் கொடுத்தாரு, அதை படித்தா தைரியம் வந்துடும்னு சொல்லி அந்த பெண் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி அந்த துண்டு காகிதத்தை எடுத்து படிக்கிறா. உன் தந்தை அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் அமர்ந்திருக்கின்றேன், நீ தைரியமாக பயணம் செய் அப்படின்னு எழுதியிருந்தது. நடுவர் அவர்களே, பயணம் செய்து கொண்டிருந்த அந்த மகள் இடத்தில் தமிழக மக்கள் இருக்கிறார்கள். அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் அவர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற அப்பாவாக தமிழக முதல்வர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். சிறப்பு சிறப்பு, அருமை. Call me as a chief minister, call me as a leader, என்னை தலைவர் என்று அழையுங்கள், தமிழக முதல்வர் என்று அழையுங்கள் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்பட்டு தங்களை தாங்களே பிரகடனப்படுத்திக் கொண்ட பொழுது என்னை அப்பா என்று அழையுங்கள், அதுவே எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்ன ஒரே முதல்வர் தமிழக முதல்வர் மட்டும்தான். அப்பாவுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் தெரியுமா? தன் கண்ணீர் என்னவென்று பிள்ளைக்கு தெரியாமலும், கண்ணீர் என்றால் என்னவென்று பிள்ளைக்கே தெரியாமலும் வளர்த்தெடுப்பவர் தான் ஒரு தந்தை. இந்த தமிழகத்தை தாங்குகின்ற சாமியாக அவர் இருக்காருங்க. அதான் நீங்க யோசிச்சு பார்க்கணும். எதிரிலிருந்து எல்லா சோதனைகள் எல்லாருக்குமே இருக்கும் சார், எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். யார் அதை கடந்து சாதிக்கின்றார்களோ அவர்களைத்தான் இந்த உலகம் கொண்டாடும். எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அது எல்லாமே சோதனை தான். எப்படியெல்லாம் ஆன்சர் எழுதுறதுன்னு நாம பார்க்க, இதெல்லாம் ஒரு ஆன்சரான அவங்க பார்க்க, அந்த மாதிரி வாழ்க்கையில சோதனைகள்லாம் வரும். ஆனா படிச்சு பாஸ் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணி ஒரு டாக்டரா இந்த கேம்பஸை விட்டு வெளியில போகும்போது நம் தந்தையும் தாயும் அடைகின்றார்களே மகிழ்ச்சி, இவங்க தாண்டா அவங்களோட புள்ள டாக்டர்டா அப்படின்னு சொல்லும் போது வருது இல்லையா ஒரு சந்தோஷம், வருது இல்லையா ஒரு புகழ். அது எப்போ வருது? சோதனைகள் எல்லாவற்றையும் கடந்து சாதிக்கும் பொழுதுதான் புகழ் வருகிறது. சோதனைகளால் மட்டுமே புகழ் வந்துடாது. சோதனை வந்துருச்சு அப்படின்னு ஃபெயில் ஆகிட்டு உட்காந்து இருந்தா டாக்டர் ஆக முடியுமா? அதுதானே, ரொம்ப நல்ல கேள்வி தான் கேட்குறேன். நடுவர்களே, இப்போதான் நீங்கள் அரியர்லாம் வைக்கலப்பா, கரெக்டாக பாஸ் பண்ணிட்டேன் MBBS. நீங்கள் யோசிச்சு பாருங்க, தந்தையுடைய பாசத்தை ரொம்ப அழகா தவமாய் தவம் இருந்து அப்படிங்கிற படத்துல தான் அழகா சொல்லியிருப்பா. ஒரு தந்தைக்கு பெரிய ஆவல் எதுவா இருக்கும்? நான் படிக்கலனாலும் பரவாயில்ல, என் புள்ள படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாடல் வரிகள் அவ்வளவு அழகாக கொடுத்திருப்பாங்க. தமிழகத்தின் முதல்வர் எப்படிப்பட்ட முதல்வர் என்றால், என்னுடைய மாநிலத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் பொருளாதாரத்தை கொடுக்கின்றோமோ இல்லையோ தெரியாது, இந்த உலகத்தை ஆளுகின்ற கல்வியை உறுதியாக கொடுப்போம் என்று நிலைநிறுத்துகின்ற ஒரு முதல்வராக இருக்கிறார்.
இன்றைக்கு வந்த ஐஏஎஸ் தேர்வுகளுக்கான முடிவில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்தவர்கள் என்றால் அடுத்தவர் கீழ் வேலை செய்கின்ற மாணவர்களாக தமிழக மாணவர்கள் கிடையாது. இந்த இந்தியாவையே ஆளக்கூடிய சக்தி படைத்த மாணவர்கள் தமிழகத்தின் மாணவர்கள் என்று உலக அரங்கிற்கு உறக்க கூறியிருக்கிறோமா இல்லையா? இது சாதனையா சோதனையா காளிதாஸ்? கன்னியாகுமரி என்பது தமிழின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திருவள்ளுவருக்கு சிலை எழுப்பினார். அப்படிப்பட்ட தலைவரின் மகன் அது ஆன்மீக பூமியா அறிவு சார்ந்த தமிழ் பூமியா என்கின்ற கேள்வி எழுகின்ற பொழுது இரண்டிற்கும் இடையே ஒரு கண்ணாடி பாலத்தை அமைத்து இரண்டையும் இணைக்கின்ற பாலமாய் இந்த தமிழகம் இருக்கும் என்பதை உலகுக்கு நிரூபித்தாரே. இது சாதனை இல்லையா சார்? கொரோனா காலகட்டம் வருது, தமிழகத்து முதல்வர் கொரோனா வார்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பி போறாரு. அதிகாரிகள்லாம் ஆடி போயிடறாங்க. சார் சார் அப்படிலாம் வந்துடாதீங்க சார், நீங்கள் சீஃப் மினிஸ்டர், நாங்கள் எதுக்கு இருக்கோம், நாங்கள் போகிறோம், நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நீங்கள் ஆர்டர் போட்டால் அமைச்சர்லாம் வருவாங்க, அவங்க பார்த்துக்கோங்க, நீங்கள் இந்த நேரத்தில் வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லி கொரோனா வார்டுக்குள்ளே போகிறாரு. பத்திரிகையாளர்கள் கேட்ட பொழுது முதல்வர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்களது உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கிறார்களே மருத்துவர்கள், அவர்களுக்கு நம்பிக்கை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அந்த வார்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன். சார், எவன் ஒருத்தன் உயிரை பணயம் வச்சு ஒரு இடத்துல போய் சாதிச்சு நிற்கிறானோ அதுதான் சார் சாதனை. இங்கிருந்து படிச்சுட்டு ஒரு குழந்தை போயிட்டு சென்னையில் வேலை செய்கிறான்னா அவன் எந்த இடத்துல தங்கியிருக்காளோன்னு பெற்றவங்க வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருப்பாங்கன்னு அவங்களுக்காக ஒரு தோழியர் விடுதியை உருவாக்குறார் சார் முதல்வர். வயசானவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்றதுக்காக அவர்களுக்கு அன்புச்சோலை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் சார் முதல்வர். சார், குழந்தைய பாதுகாக்கிறது மட்டும் இல்லை சார், கருவில் சுமக்கிறா இல்லையா தாய், அந்த தாய்க்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அதற்கு முன்பே அதை கண்டறிந்து தடுப்பூசி செலுத்துகின்ற விஞ்ஞானத்தையும் இந்த மகளிருக்காக அறிவிக்கின்றார் ஒரு முதல்வர் என்றால் எத்திக்கும் நிறைந்திருக்கும். அப்படின்னா என்ன? பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம், ஆண்களுக்காக மட்டும் கிடையாது, மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம், முதியோர்களுக்கான திட்டம், குழந்தைகளுக்கான திட்டம், அத்தனை திட்டங்களும் எத்திக்கும் நிறைந்திருக்கின்றார் ஒரு முதல்வர் என்றார். இத்திக்கிலெல்லாம் அவர் செய்த சாதனைகள் தான் அவருடைய புகழுக்கு காரணம் என்று சொல்லி செவிசாய்த்த அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறியிடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த கல்வி நிறுவனத்தை இந்த பட்டிமன்றம் நடத்துவதற்காக தந்த கேஎஸ்ஆர் கல்வி நிறுவனங்களினுடைய தலைவர் ஆர் சீனிவாசன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். இரண்டு பக்கத்திலும் மிக அருமையான வாதங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நிறைவாக பேசிய தனியே வேலன் எத்திக்கும் புகழ் மணக்கக்கூடிய தித்திக்கும் தலைவரனுடைய சொன்னார். எல்லா பக்கத்திலும் எல்லாருக்கும் அனைத்து சார்பினருக்கும் அவர் தன்னுடைய சாதனைகளை புரிந்திருக்கிறார். எல்லோரும் இன்றைக்கு கன்னியாகுமரி சென்றவுடன், நான் எப்போது கன்னியாகுமரி போனாலும் உடனே அங்கே போய் நின்று அப்படியே அண்ணாந்து பார்ப்பேன் திருவள்ளுவர் சிலையை. ஆஹா, நான் தமிழன்டா, நம்ம புலவன்டா, நம்ம பாட்டன்டா, திருவள்ளுவன்டா அங்கே நிற்கிறான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி பெருக்கெடுப்போம். அப்படிப்பட்ட அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கு ஒரு பாலத்தை போட்டார் பாருங்க, அதுதான் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள். பீச்சில் மாற்றுத்திறனாளிகள் எந்த அளவிற்கு ஒரு வேதனையை அனுபவிப்பார்கள் என்பதை மனதால் உணர்ந்து அதை நிவர்த்தி செய்கின்ற பொருட்டு அவர்களுக்காக ஒரு பாலத்தையும் அமைக்கிறார் என்றால், ஒரு பக்கம் திருவள்ளுவரையும் நினைத்து பார்க்கிறார், இங்கு மாற்றுத்திறனாளையும் நினைத்து பார்க்கிறார். அதுதான் நம்முடைய தமிழக முதல்வர். அப்படிப்பட்ட சாதனைகள். அப்போ சோதனைகளே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதான் சோதனைகளை நிறைய அடுக்குனாங்க அவங்க. இசா அவர் சந்தித்த மிகப்பெரிய ஒரு சோதனை என்று சொன்னால் இந்த பீசா காலகட்டம். சற்றே இருக்கிற ஒரு வருட சிறை காலம், கொடுமையான கொடுமை அந்த சிறைவாசம். அதிலிருந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக அவர்கள் வெளியில் வந்தார்கள். வெளியில் வந்தாலும் கூட முப்போதும் அப்படிம்பாங்க, எப்போதும் இந்த கழகப்பணி தான். திராவிட முன்னேற்றக் கழகம், அதனுடைய வளர்ச்சி, இதற்காக அல்லும் பகலும் உழைக்கிறார், ஓயாது உழைக்கிறார், உழைத்து கொண்டே இருக்கிறார். இவரை முன்னிலைப்படுத்துவதற்கு தலைவர் யோசிக்கிறார், கலைஞர் யோசிக்கிறார்.
முன்னிலைப்படுத்திவிட்டால் என்ன சொல்வார்கள்? வாரிசை கொண்டு வருகிறார். அது ஒரு பெரிய ஒரு தடையாக இருந்தது அவருக்கு. தன்னுடைய வாரிசை முன்னிலைப்படுத்துகிறார். எவ்வளோ பேர் இருக்க இவர்தான் வர வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வியை வைப்பார்கள், எதிர்க்கட்சிகள் வைத்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய சோதனை. இவருக்கு அந்தந்த காலகட்டத்திலே கிடைக்க வேண்டிய சில பதவிகள் தாமதமானத்திற்கு இன்னொரு காரணம் அவர் கலைஞருடைய மகனாக இருந்ததுனால தான். மகனாக இல்லை என்றால் அது அவருக்கு முன்பாகவே கூட கிடைத்திருக்கும். அப்போ அது ஒரு மிகப்பெரிய சோதனை. இன்றைக்கு ஒரு கூட்டம், நாளைக்கு ஒரு கூட்டம், நாளைக்கு மறுநாள் ஒரு கூட்டம், இப்படி ஊர்கள் தோறும் சென்று ஓயாது தேனீயைப் போல எறும்பைப் போல சுறுசுறுப்பாக உழைத்து கொண்டிருந்த ஒரு தலைவர் அவர். அப்புறம் மேயர், சென்னை நகரத்தினுடைய அவர் மேயர் ஆன பொழுது கூட ஒரு சோதனை. வாக்கு எண்ணிக்கையினப்போ பிரச்சனை வருது. இவருடைய வாக்கை தவறாக அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு எண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இல்லை, இவர் ஜெயித்து விட்டார் அப்படின்னு ஒரு 5000 வாக்கில் இவர் மேயர் தேர்தலில் ஜெயித்தது மாதிரி கடைசி நேரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா பல சோதனைகள். மேம்பாலம் கட்டுறதுல இவர் ஊழல் செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக தாண்டா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதில் என்ன இன்னொரு கூத்துனா, உண்மைன்னா அந்த மேம்பாலம் கட்டுவதற்காக எவ்வளவு நிதியை ஒதுக்கினார்களோ அதில் 9 கோடி ரூபாய் மிச்சம் செய்து திரும்ப கஜானாவில் செலுத்தினாருங்கிற உண்மை பல பேருக்கு தெரியாது. அதில் ஊழலே நடக்கவில்லை என்பதை நிரூபித்து காட்டியவர். அப்படியெல்லாம் சோதனைகள் வந்தாலும் இடையிடையே சாதனைகளையும் செய்து காட்டியவர் நம்முடைய தளபதி அவர்கள். மேயராக இருந்தபோது நீங்கள் சொன்னீங்க சிங்கார சென்னை, நிறைய பூங்காக்கள், மாநகராட்சியில் இருந்த பள்ளிகளை எல்லாம் அவர் தனியார் பள்ளிகளுக்கு ஈடாக உயர்த்தினார், தரம் உயர்த்தினார். அப்படி பல சாதனைகளை சென்னை மாநகரிலே அவர் செய்தார். மேயராக இருக்கின்ற பொழுது ஒரு சிறந்த மேயர் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்தபோது செய்த அந்த சாதனைகளை பேசும். அவர் சொன்ன, தம்பி நீ சொன்னில்ல அந்த முதல்வர் அந்த பிபிஇ அந்த எக்யூப்மெண்ட்டை போட்டு போடுறது, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டாக ஃபுல்லாக கவர் ஆகிடும், ஃபுல்லாக இதுவரை கழுத்தெல்லாம் முடிக்கணும், இதுவரையும் ஃபுல்லாக முடிக்கணும், ஒரு ரெக்ஸின் மாதிரி இருக்கும், காற்று உள்ளே போகாது. அதை நம்மளுடைய முதல்வர் போட்டுட்டு அங்கே போனார்னா அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரு துணிச்சல். இப்படி நிறைய சொல்லலாம். யாரும் யாரையும் தாழ்த்தக்கூடாது. தமிழன் யாருக்கும் தாழ மாட்டான், யாரையும் தாழ்த்த மாட்டான். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நிலைநிறுத்த பல சாதனைகள். முதல்வர் மருந்தகத்தில் போனால் அட்டகாசமாக இருக்குது சார் மாத்திரை, டெட் சீப்புங்கிறான். அதை சொல்கிறான், டெட் சீப்பு ரொம்ப சீப்பாக சக்கரை வியாதி மாத்திரை, ஹைப்பர் டென்ஷன் மாத்திரைலாம் கிடைக்கிது, நல்லா கிடைக்கிதுன்றான் முதல்வர் மருந்தகம். பாருங்கள், இதெல்லாம் இவருடைய மக்களை தேடி மருத்துவம் சொன்னீங்களா, அட்டகாசமான திட்டம். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் அதில் பயன்படுகிறார்கள். இன்னுயிர் காக்க 48 மணி நேரத்துக்குள்ளார எங்கே இந்த 448 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலு, 253 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, எல்லா மெடிக்கல் காலேஜும் எங்கே வேணாலும் போனீங்கன்னா 2 லட்சம் ரூபா வரலும் ஃப்ரீ. எமர்ஜென்சி நீங்கள் கொண்டாலும் அட்மிஷன் போட்டுக்கலாம். இப்படி பல தமிழிலே அர்ச்சனை, மிகப்பெரிய சாதனைங்க. நம்முடைய தாய் தமிழ் அதிலே அர்ச்சனை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, அறிவு வளர்ச்சிக்கு கலைஞர் நூலகம் இங்கே அண்ணா நூற்றாண்டு லைப்ரரியை கலைஞர் அவர்கள் கட்டினார். அற்புதமான லைப்ரரி. ஆகா, உள்ளே போய் பார்த்தா சும்மா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பாங்க, அதை மாதிரி இருக்குங்க. நீங்கள் போய் பார்க்காத தயவுசெய்து போய் பாருங்கள். இல்லாத புத்தகங்களே கிடையாது. அவ்வளோ பல்வேறு மொழிகளிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்களை அங்கே கொண்டு வைத்து கலைஞர் அதை தோற்றுவித்தார் என்றால் அவருடைய அருமை புதல்வர் மதுரையிலே கலைஞர் நூலகம் என்று அற்புதமான ஒரு நூலகத்தை தந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே பாருங்கள், அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நான் போகிறேன், என்ன மாதிரி இருக்குங்கிற, ஆஹாஹா, இவ்வளோ பெரிய விசாலமான ஒரு பெரிய பேருந்து. பெரிய ஆரம்பத்தில் ரொம்ப எதிர்ப்பு வந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், எதிர்காலத்தில் மெட்ராஸ் கிளாம்பாக்கத்தை தாண்டி இந்த பக்கம் திண்டிவனம் வரும். இன்னொரு 20 வருஷம் கழித்து பாருங்களேன், மெட்ராஸ்ன்னா திண்டிவனம், மெட்ராஸ் 108, மெட்ராஸ் 217 போடுவான். அதை கொண்டு போய் அதோடு இணைக்கணும். அந்தளவுக்கு போயிடுச்சியா, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ எதிர்கால தொலைநோக்கு திட்டத்தை மனதில் வைத்து கொண்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலைஞர் பேருந்து நிலைய முனையத்தை அங்கே கிளாம்பாக்கத்திலே ஆரம்பித்து வைத்தார். இப்படி சொன்னார், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் விடியல் பயணம் திட்டம், மகளிர் உரிமை தொகை. ஆகா, இதெல்லாம் அவர் கொடுக்கவே முடியாது அப்படின்னாங்க. எலெக்ஷனில் அறிக்கையில் அவர் சொன்னார், நாங்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிருக்கு உதவித்தொகையாக தருவோம் என்று சொன்னார். அது சாத்தியப்படாது என்று சொன்ன அதற்கு பிறகும் கூட அந்த 1000 ரூபாயை தந்து அது மகளிர் உரிமை தொகை என்கின்ற பெயரை வைத்தார். இன்றைக்கு பல மகளிர் அந்த 1000 ரூபாயை வாங்கி அதனால் தங்களுடைய குடும்ப தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்கிறார்கள் என்றால் இப்படி பல திட்டம், விடியல் திட்டம், விடியல் பயண திட்டம்,
நினைத்து பாருங்களேன், இந்த மாதிரி மகத்தான சாதனைகளை நம்முடைய முதல்வர் அவர்கள் செய்திருக்கிறார். கல்லூரி கனவு திட்டம், நான் முதல்வர் திட்டம், அப்படி ஏகப்பட்ட திட்டத்தை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து இவர் கலைஞருடைய மகன், சாதனை மன்னன் கலைஞர் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கும் சாதனை மன்னனாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். சாதனைகள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இங்கே வந்திருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இன்றைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்ட்டு. அப்படி பார்க்கையிலே அனைத்து தரப்பு மக்களையும் அவர் கவர்ந்திருப்பது அவர் செய்திருக்கக்கூடிய மகத்தான சாதனைகளால் என்று சொல்லி அவருடைய ஆகாயம் தழுவி அந்த புகழுக்கு காரணம் சோதனை என்பது ஒரு பக்கமாக இருந்தாலும் அவர் செய்திருக்கக்கூடிய மகத்தான சாதனைகளே என்கின்ற தீர்ப்பை இந்த அவையிலே வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.